மொட்டை மாடியில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வடாங்காய போட்டுட்டு இருக்கேன். என்ன சார் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருக்கீங்க? இதை மட்டும் பிரின்சிபல் பார்த்தாலும் உங்க சீட்டு கிழிஞ்சிருக்காது. சரி நான் சொல்ல மாட்டேன். ஆண்டனை கொண்டு போய் வந்த வேலை பாருங்க. இவங்க எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணுங்கடா. ஏன்டா எல்லாருக்கும் மெசேஜ்க்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க? எனக்கும் ஃபோன் பண்ணி பேசணும் தான் ஆசை வலையா, ஆனா பேலன்ஸ் இல்லையா? 10 காசு தான் இருக்குது. நீ என்ன டாப் அப் பண்றியா? ஃபிகர்னு ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாகிறேன். ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜில் இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாகிறியே. நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக மாசம் 12,000 ரூபாய், ஆரம்பிச்சிட்டான். உனக்கு நல்ல ஷர்ட் பேண்ட், போக்குவரத்துக்கு பைக், காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ளூடூத், இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கறாருல உங்க அப்பா. நீ இப்படித்தான்டா பேசுவ. அந்த காலத்தில் நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. ஏய், இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது நீ அரியர்ஸோட தான்டா போவ. அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ்